நேர்களே, இப்போ நான் இன்றைக்கு காலையில் நடந்த மிக முக்கியமான செய்தி. பன்னீர்செல்வம் திமுகவில் தனது மகன் ரவீந்திரநாத் குமார் மற்றும் அவருடைய ஆதரவாளர் ஐயப்பனோடு இணைந்த செய்தி. இணைந்தது என்பது செய்தி அல்ல, செய்தி இது. அந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய விவகாரங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்று நம்புகிறேன். பன்னீர்செல்வம் யார்? அவர் இவ்வளவு அவசரமாக வாழ்க்கையில் பேச்சு முத்து என்று பெரிய குளத்தில் ஒரு டீ கடை வைத்திருந்தவர் தான் இவர். யார்? பன்னீர்செல்வம். இந்த பேச்சு முத்து டீ கடையின் மூலம் அதிமுகவினுடைய பெரியகுளம் பகுதியில் ஒரு பொறுப்பிலிருந்து, கிராமத்திலிருந்து, அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் வட்டச் செயலாளர், அதற்கு பிறகு நகராட்சி, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருப்பெற்று டிடிவி தினகரின் மூலமாக அவர் இன்னும் அதிக நெருக்கங்களை அந்த பகுதியில் ஏற்படுத்தி அம்மையார் சசிகலா அவர்களோடு நன்மதிப்பை பெற்று அதிமுகவின் எம்எல்ஏவாக ஆகி ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இவருடைய பண்புகளை எல்லாம் பார்த்து திருமதி சசிகலா அவர்கள் இவரை செல்வி ஜெயலலிதா அவர்களின் முன்னால் ஒரு நல்ல மனிதர், நாம் நம்பி ஒப்படைக்கலாம் என்ற அடிப்படையில் இவரை முதலமைச்சராக ஆக்கினார்கள். இவர் பேச்சு முத்து என்ற பெயர் மாற்றமடைந்தது. அது அவருடைய ஜோசியம் சொன்ன பிறகுதான் இந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று அவர் மாற்றி பன்னீர்செல்வமாக மாறினார். இன்று வரைக்கும் அவரை எல்லோரும் பன்னீர் செல்வம் என்று தான் அழைக்கிறார்கள். ஆனால் அவருடைய கெசட்டில் அவருடைய பேர் பேச்சு முத்து என்று தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பன்னீர்செல்வம். ரைட். இந்த பன்னீர்செல்வம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விசுவாசியாகத்தான் இருந்தார். பன்னீர்செல்வத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது திருமதி சசிகலா அவர்களின் நற்பண்புகள் நிறைந்த ஒரு மனிதராக 3 முறை அவர் எம்எல்ஏவாக ஆகி மட்டுமில்லை, எம்எல்ஏவாக ஆனார், முதலமைச்சர் ஆனது ரொம்ப ஒரு வரலாற்றில் ஒரு புகழ்பெற்ற ஒரு விவகாரம். அதிமுகவினுடைய ஆளுமை மிக்க தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு தலைவர். அதுதாங்கிற முக்கியம். அவரை விட நெருக்கமான ஒரு தலைவர் யாரும் இருக்க முடியாது. அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் தலைவர். அவருடைய நம்பிக்கை பெற்று இவரும் அம்மா என்று செல்வி ஜெயலலிதாவுக்கு, சசிகலா அவர்களுக்கு, எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு விசுவாசியாகத்தான் அவர் இருந்தார். இந்த நிலையில் 2016 அவர் மரணித்த போது சசிகலா அவர்கள் இவரே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் கூட அந்த பேட்டியிலே ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதற்கு பிறகு அவரை மாற்ற வேண்டும் என்றும், நீங்கள் வந்தால் கட்சி ஒரு நிலையான தலைமையில் இருக்கும் என்று அதிமுகவில் மதுசூதனிலிருந்து எல்லாருமே அவர் கொண்டு வந்தாங்க. திருமதி சசிகலாவின் மீது அழுத்தம் கொடுத்தார்கள். அவரை மாநில கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஆக்கி முதலமைச்சராகவும் கொண்டு வருகின்ற போதுதான் பன்னீர்செல்வம் ஒரு வீணாக போன குருமூர்த்தியினுடைய அட்வைஸின் மூலம் அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சரிவு ஏற்பட்டதற்கு காரணம் பன்னீர்செல்வம் தான். ஏனென்று கேட்டால், சசிகலா அம்மையார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பன்னீர்செல்வமே இருக்கட்டு, நான் கட்சி பொறுப்பை பார்த்து கொள்கிறேன், இப்படித்தான் அவர் சொன்னார். அவருக்கு முதலமைச்சர் வரணும் என்றோ அப்படியெல்லாம் அவருக்கு ஆசை இல்லை. அப்படி ஆசை இருந்திருந்தால், பதவி சுகம் என்று ஒன்று இருந்திருந்தால், அவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற போதே எதை பதவி கேட்டாலும், ஒரு அமைச்சராக, துணை முதல்வராக, அவர் முதலமைச்சராக, இவர் துணை முதல்வராக, அல்லது எந்த டிபார்ட்மெண்ட்லையும் கொண்டு வரக்கூடிய ஒரு கேப்பபிள் பெர்சன் தான் அவர். ஏனென்றால் இன்றைக்கு அவருடைய ஆளுமையை பார்க்க போகிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ அவர் எதுவுமே விருப்பப்படலை, கட்சியை மட்டும் பார்த்து கொண்டார். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நலத்தை கவனித்து கொண்டார். அவர்கள் 2 பேரும் இருந்த அந்த போயஸ் தோட்டத்தினுடைய நடவடிக்கைகள் முழுமையாக பார்த்து கொண்டார், அவ்வளவுதான். ஆனால் பன்னீர்செல்வம் சிறப்புமிக்க இடத்தில் இருந்தார். பன்னீர்செல்வத்தை குழப்பியது யார்? பன்னீர்செல்வத்திற்கு இந்த இரக்கத்தை கொடுத்தது யார் என்றால், முழுக்க முழுக்க பாஜக
முழுக்க முழுக்க துக்ளக் குருமூர்த்தி. துக்ளக் குருமூர்த்தி பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் கால் பதிக்க வேண்டுமென்றால் அதிமுக 2-3 பிரிவுகளாக உடைய வேண்டும் என மத்திய அரசு, மோடி அரசு, அமித்ஷா, பாஜக திட்டமிட்டார்கள். ஆகவேதான் வெங்கைய நாயுடு அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கடைசி காலத்தில் மரணிக்கின்ற ஒரு நேரத்தில் அவர் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அவர்களுக்கு எப்போதும் எல்லா மாநிலங்களையும் உருப்படி இல்லாமல் ஆக்குவது, கட்சிகளை உடைப்பது, ஊழல்வாதிகளை தங்களோடு சேர்த்து கொள்வது, மற்ற கட்சி ஊழல்வாதிகளாக சொல்வது, இது பாஜகவுடைய நடைமுறை. ஆசாமுடைய முதல்வர் மீது ஒரு சர்மாவின் மீது பெரும் ஊழல் குற்றச்சாட்டு. அவரை கட்சியில் சேர்ந்து அவரை முதலமைச்சராக ஆக்கிட்டாங்க. இறந்து போன அஜித் பவார் மீது 70,000 கோடி ஊழல். அவரை கட்சியில் முதலமைச்சராக ஆக்கினாங்க. தங்களுடைய கட்சியில் துணை முதல்வர், தனது ஆட்சியில் துணை முதல்வர். நாராயண ராணே அவரு மேலே பெரும் ஊழல் காங்கிரஸ், அவரையும் சேர்த்துக்கிட்டாங்க. பிரபுல் பட்டேல் அவரையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாராயண ராணே, பிரபுல் பட்டேல், இப்படி கொஞ்சம் நெஞ்ச பேர் இல்லைங்க. அவ்வளவு ஊழல்வாதிகளையும் தன் பக்கம் சேர்த்து கொள்வது தான் பாஜக. அந்த கட்சியில் ரெட்டி பிரதர்ஸ், அதே போல் எடியூரப்பா எல்லாருமே ஊழல்வாதிகள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஊழல்வாதிகளோட அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்கோம், நாங்கள் சேரலை அப்படிம்பாங்க. பரவாயில்ல, ரைட். மோடி மீதே ஊழல் குற்றச்சாட்டு ரஃபேலில் இருக்குது, அது ஒரு பக்கம். அமித்ஷாவுடைய மக மேலேயே ஏராளமாக சொத்து சேர்ந்தான்னு ஒரு பக்கம் இருக்குது. யாருமே ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி முதலமைச்சராக வருவதற்கு நியமிக்கப்பட்ட போது திருமதி சசிகலா அவர்கள் அதற்கு முன்பு அவசரப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு, ஓபிஎஸ் சரண்டர் ஆயிட்டார். யார்கிட்ட? துக்ளக்கு குருமூர்த்தி கிட்ட. துக்ளக்கு குருமூர்த்தி என்ன செஞ்சார்னா, அவருடைய மூளை அப்படித்தானே, நேர போய் தர்மயுத்தம் நடத்து என்று சொன்னார். இவர் ஒரு அப்பாவி, இவருக்கு தர்மயுத்தம் என்றால் என்ன தெரியும், போய் உட்கார்ந்து எனக்கு நீதி வேணும் என்று சொல்ல அப்படின்னாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு, சசிகலா அம்மையாருக்கு எதிராக தூண்டிவிடப்பட்டார் இவரும் புரியவில்லை. அப்புறம் இப்போ இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் அவர் பெங்களூருக்கு சென்றிருக்க போது மீண்டும் இவரே முதலமைச்சராகத்தான் வந்திருப்பார், பழனிசாமி வந்திருக்க மாட்டார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். திருமதி சசிகலா அவர்களை கட்சியினுடைய நிலை பெறக்கூடிய ஒரு தலைவர் நீங்கள் தான் சரியாக இருக்குன்னு எல்லாரும் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுடைய மனசாட்சியாக இருந்தார், ஜெயலலிதாவுடைய மனசாட்சியாக இருந்தார். அப்போது அவர் பொதுச் செயலாளர் ஆகி முதலமைச்சராக தேர்வான பிறகு குருமூர்த்தியால் தூண்டப்பட்ட சசிகலா அம்மையாருக்கு எதிராக ஓபிஎஸ்ஐ தர்மயுத்தம் நடத்த சொல்லி கட்சியை விட்டு பிரிக்க சொன்னது பாரதிய ஜனதா. குருமூர்த்தி, துக்ளக் 8 பேரோட போனாங்க. அதற்கு பிறகு 18 வருஷம் தொங்கி கிடந்த தீர்ப்பு வர வைத்து உடனடியாக அவர்கள் சிறைக்கு போகிற நேரத்தில் செங்கோட்டையன் மறுத்த காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார். அதுக்கப்புறம் சசிகலா அம்மையாருக்கு பெரிய துரோகத்தை செஞ்சார், அது வேறு வரலாறு. இந்த நிலையில் மறுபடி கட்ட பஞ்சாயத்து செஞ்சாங்க, மோடி குரூப்ஸ் அண்ட் கம்பெனி. அதில் பழனிசாமியை மீண்டும் கொண்டு இணைச்சாங்க, இரட்டை தலைமை கொண்டு வந்தாங்க. பழனிசாமி கால நோக்கில் ஓபிஎஸ்ஸை வெளியே நீக்கினார். மறுபடியும் பன்னீர்செல்வம் மத்திய தலைமையின் மீது நம்பிக்கை வைத்தாங்க, திருப்பி படையெடுத்தார்கள். ஆனாலும் இவரை ஒரு பொருட்டாகவே அவர்கள் மதிக்கவில்லை. கடந்து வந்த பாதை இப்படி தான், மதிக்காமல் கேவலப்படுத்தினார்கள். இவர்களை பல வழக்குகளின் மூலமாக அவமானப்படுத்த முயன்றார்கள் அல்லது எச்சரிக்க முயன்றார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற போது இவரை சந்திப்பதற்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்க மறுத்தார் மோடியும் அமித்ஷாவும். அப்போ இவர் ஒரு கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்தப்பட்டார். காரியம் முடித்த பிறகு தூக்கி வெளியே போட்டு பழனிசாமியோடு கூட்டு சேர்ந்தார்கள். பழனிசாமி எந்த விதத்திலும் பன்னீர்செல்வத்தை நாம் சேர்க்க மாட்டேன் என ஒரு பொய்யான காரணத்தை சொன்னார். அந்த காரணம் லாய்ட்ஸ் ரோட்டில் உள்ள அதிமுகவை ரவுடிகளை வைத்து கட்சி கட்டடத்தை உடைத்தார் என்றெல்லாம் பொய்களை சொன்னார். ஆனால் அது வேறு விவகாரம். இப்படியே இவர் திருப்பி ரொம்ப ப்ளீட் பண்ணி எனக்கு பதவி கூட வேணாம், நீங்கள் என்ன சேர்த்துக்கிட்டால் எனக்கு ஒரு கண்ணியமாக இருக்கும், நான் 3 முறை முதலமைச்சராக இருப்பேன்னு சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ சேர்க்க மறுத்தது. விளைவு என்ன நடந்துச்சுன்னா, பாஜக சேர்க்க மறுக்கிறார்கள் என்று சொல்லியே
இவர்களை தனியாக பிரித்து வைத்தார்கள். அங்கே சேர்ந்தால் முக்குளத்தோர் வாக்கு வங்கி அவருக்கு பின்னால் அதிமுகவுக்கு வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கவுண்டர் வாக்கு வங்கி இவருக்கு வந்துடும். அதிமுக சேர்ந்துடக்கூடாது. சரி, நாங்கள் சொன்னோம் சேர்க்க மாட்டுக்கார், நாங்கள் சொன்னோம் சேர்க்க மாட்டுக்கார். அப்படியே சொல்லி 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 இவர்களை உடைப்பதில் மத்திய பிஜேபி கவனம் செலுத்தியதன் விளைவு டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்தார். அமமுக அது பாஜகவுக்கு நல்லதாக போயிட்டு. ஏன்னா சேரல, பரவாயில்ல, தனி கட்சி ஆரம்பிச்சிருங்க, அதிமுகவில் நீங்கள் இருக்காதீங்க, அதிமுக வலுவாகக்கூடாது. ஓபிஎஸ் அதிமுகவில் சேரன்னு சொல்கிறார், திருமதி சசிகலா அதிமுகவில் சேரன்னு சொல்கிறாங்க. இவங்கள்லாம் சேர்ந்தா இவர்களுக்கு முன்பு ஒரு பெரிய ஆளுமை செல்வி ஜெயலலிதாவோடு இருந்தவர்கள் 2 பேரும். ஜெயலலிதாவுடைய நிழலாக இருந்தவர், அவருடைய வாழ்விலும் தாழ்விலும் திருமதி சசிகலா, அதே போன்று அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த பன்னீர்செல்வம். இவ்வளவு பேரையும் காலி செய்த பெருமை, சூத்திரதாரி, மோசமான திட்டங்கள் பாரதிய ஜனதாவுக்குத்தான் சேரும். அதனால் எடப்பாடி பழனிசாமியோட இப்போ டிடிவி சேர்த்துருக்கிற ஒரு வேற கட்சி, அது அதிமுக இல்லை. அப்போ பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஓட்டு வான்னா நீங்கள் எல்லாரும் சேருங்க, அப்புறம் தனித்தனியாக போயிருங்க. இதுதான் பாஜக லாபி. இதில் சிக்கி மனம் நொந்து என்ன சொல்கிறீங்க, என்ன செய்கிறதுனே தெரியாமல் தடுமாறி ஒரு காலகட்டத்தில் நமக்கு கிடைச்ச தகவல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஷ்யம் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை திரு பன்னீர்செல்வம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதாகவும், அந்த நிறுவனத்தை ஸ்டாலினுடைய மருமகன் திரு சபரீசனுடைய கண்காணிப்பில் அந்த நிறுவனங்கள் தற்போது வந்துவிட்டதால் இந்த பணத்தையும் தொழிலையும் நடத்துவதற்கு தேவை இருக்கிறது என்றும், தனக்கு பின்னால் தனது மகனுக்கு ஒரு அரசியல் வாழ்க்கை தேவை, அதற்கு உருப்படியான ஒரு கட்சியாக திமுகவில் நாம் சேர்ந்து விட வேண்டும் என அவர் முயற்சி செய்துதான் சேர்ந்திருக்கிறார். அவருடைய பணம் 2000 கோடி வருவதற்கு ஒரு காரணம், இரண்டாவது அவருடைய மகனுக்கான அரசியல் எதிர்காலம் ஒற்றொரு காரணம். ஆக இன்று அவர் சேர்ந்து போயிட்டார். அவருக்கு பின்னாடி உள்ள வரலாறை ஃபுல்லாக சொல்லிட்டேன். குருமூர்த்தியுடைய வரலாறு, பாஜகவுடைய காரணம், 3 முறை முதலமைச்சராக இருந்ததை அவமானப்படுத்தியது. இப்போது நமக்கு ஏற்பட்ட கேள்வி, பழனிசாமி இந்த தேர்தலோடு அவருடைய முகவரி முடிய போகிறது. ஏனென்றால் திமுக அமைத்திருக்கிற ஒரு வலிமையான கூட்டணியும், திருமதி சசிகலா அவர்களால் விரைவில் அறிவிக்கப்பட போகிற கட்சியும், அவரால் வெளியிடப்பட்ட விவகாரமும் அதிமுக பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தை தவிர வேறு எங்கும் இல்லை என்ற அளவிலே வந்திருக்கிறது. ஆகவே 45 முதல் 50% வாக்குகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. 30% திமுக வாக்குகள், தேமுதிக, அதே போன்று குறிப்பாக சொல்ல வேண்டால் காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், திருமாவளவன், மிக முக்கியமாக இஸ்லாமிய அமைப்புகள், கொங்கு மண்டலம், அதே மாதிரி பன்னீர்செல்வம், இப்படி பல விவகாரங்களில் திமுக வலுப்பெற்றிருக்கிறது. தமிழக வரலாற்றில் இந்த அளவிற்கு வலுப்பெற்று அவ்வளவு பேரையும் திமுக ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. ஆக திமுகவுக்கு 45லிருந்து 50% வாக்குகள் கிடைக்கலாம் என்றும் இன்றைக்கு ஆரூடம் கூடக்கூடிய அளவிற்கு அது வலிமையாக இருக்கிறது. நிச்சயமாக திரு விஜய் அவர் தனித்து நிற்கிறார். அவருடைய நிலை முதலமைச்சராவது அல்ல. அவர் எப்படி இருந்தாலும் அடுத்த முறை பார்ப்பார். இந்த களத்தில் அவர் தன்னை புரிந்து கொள்வார். அதே சமயம் அட்ரஸ் இல்லாமல் போகிற கட்சியாகும். தேர்தலுக்கு பின்பு பெரும் குழப்பத்தை இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமியின் கட்சி அதை நடக்கப் போகிறது. அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஏனென்றால் சசிகலாமையார் அவர்கள் கட்சிக்கு பெரிய தியாகம் செய்தவர். இந்த கட்சியை நிலைநிறுத்திய பெருமை அவருக்கு உண்டு. பன்னீர்செல்வம் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இருந்தார். இவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு இவர் அந்த கட்சியில் வெற்றி கொள்ள முடியாது. சாதி ரீதியாக அவர் இறக்கறுத்தா இருந்தாலும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம், அதே போன்று தஞ்சை மாவட்டம், அதே போன்று மயிலாடுதுறை, மதுரை மாவட்டம், புதுக்கோட்டை, அறந்தாங்கி, அதே போன்று பட்டுக்கோட்டை, பேராவூரணி, இங்கே எடுத்துக்கொண்டால் தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அதே போன்று தென்காசி, அம்பாசமுத்திரம், சங்கரன்கோயில், இப்படி ஏராளமான மாவட்டங்களிலும் கிராம ஊர்களிலும் அதிமுக வரலாறு காணாத தோல்வியை சந்திக்கும். ஆகவே குருமூர்த்தியை நம்பி தனது அரசியலில் தர்ம யுத்தத்தை ஆரம்பித்த ஓபிஎஸ் இன்று
அதிமுக கரைவேற்றிகள் அனைத்தையும் வெளியே தூக்கி எறிந்துவிட்டார். அவர் செல்வி ஜெயலலிதா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படங்களோடு நின்றவர். இன்றைக்கு வெள்ளையை அழிக்கப்பட்டு கருப்புச்சுவரோடு கருணாநிதியரும் உதயநிதி ஸ்டாலினோடும் பயணிக்கப் போகிறார். அது அவருக்கு பெரும் கேவலத்தையும் இழிவையும் ஏற்படுத்தும் என்று அதிமுக பாரம்பரியவர்கள் சொன்னாலும் அவர் அந்த கேவலத்தையும் இழிவையும் பொருட்படுத்தவில்லை. தான் பாஜகவால் கேவலப்பட்டது போதும் என்றும் தன்னை இந்த அளவுக்கு கேவலப்படுத்திய எடப்பாடியும் அவர்களையும் பழிவாங்குவதற்கு அவர் சேர்ந்தார் என்றும் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் திமுக 45லிருந்து 50 விழுக்காடு வாக்குகள் பெறக்கூடிய அளவிற்கு வலிமையாக இருக்கிறது. இந்த பதற்றில் யார் எத்தனை சதவீதம் பெறப்போகிறார்கள்? வெற்றி பெற முடியாது. நடிகர் விஜய் அவர் தனித்து களங்காண போகிறார். அவர் இதில் பெரிய அனுபவத்தை பெறப்போகிறார். அதே போன்று எடப்பாடி அரசியல் அவர் பெரும் குழப்பத்தில் அதிமுக அழிவை நோக்கி செல்கிறது. தேர்தலுக்கு பிறகு பல நிலைகள் ஏற்படலாம். பொறுத்திருந்து அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.